சுமார் 1990s இருந்து ஆல்மோஸ்ட் 70,000 ஃபேமிலிஸ் சிட்டிஸில் இருக்கிற புறநகர் பகுதிகளுக்கு வலுக்கட்டாயமாக ரீசெட்டில் பண்ணப்பட்டாங்க. காலையில் 4:30 மணி, இல்லை 5 மணிக்கு எழுந்தால் தான் நாங்கள் 7:30 மணிக்கெலாம் சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு நாங்களும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு மேலே எழுந்திரிச்சா எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஆஃபீஸ் போனாலும் நாங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி போனாலும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். ஏன்னா ஒரே பஸ்ஸாக கிடைக்காது. ஒரு டைம் நாங்கள் கிண்டி போவோம், ஒரு டைமு கோட்டூர், அது மாதிரி மாறி மாறி போய் தான் வேலைக்கு போகிறோம். காலையில் சாயந்தரம் பஸ்ஸு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் இதுக்கு முன்னாடி கோட்டூர் சூரிய நகரில் இருந்தோம். நாங்கள் வீடு 2015 வெள்ளம் வந்த உடனே அங்கேருந்து வீடு இங்கே மாற்றி விட்டாங்க. எங்களுக்கு கோட்டூரில் சூரிய நகரில் இருக்கும்போது கோட்டூருக்கு வர்றது 10 நிமிஷம் தான் எங்களுக்கு நடந்து வர்றதுக்கு. அங்கே தான் நாங்கள் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் அங்கேருந்து இங்கே கொண்டு போட்டு இப்போ இங்கேருந்து போகிறது தான் ரொம்ப எங்களுக்கு சிரமமாக இருக்குது. 15 வருஷமாக போகிறோம் இங்கேருந்து. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பெரும்பாக்கம் எடுத்திங்கன்னா சுமார் 60-70 பகுதிகளில் இருந்து பெரும்பாக்கத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அப்படின்னா அந்தந்த அவங்க இன்னும் ஈவன் 10 years ஆஃப்டர் ரீசெட்டில்மெண்ட் இன்னும் பழைய இடத்துக்கு தான், அவங்க ஏற்கனவே இருந்த பகுதிகளுக்கு தான் அவங்க போய் ஒர்க்குக்கு போகிறாங்க. ஒம்பது மணிக்கு வேலைக்கு போனால் 5:30 மணிக்கு நாங்கள் வருவோம். சாயந்தரம் 5:30. நாங்கள் கோட்டூர்லேயே ஏறுவோம் பஸ்ஸு. கோட்டூரில் ஏற முடியலன்னா இங்கே பிளாண்டோரியம் ஏறும். அஞ்சரை மணிக்கு ஷார்ப்பாக நாங்கள் வெளியில் வந்துட்டோம்னா பஸ்ஸு கிடச்சிதுன்னா நாங்கள் 8:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். பஸ்ஸு கிடைக்கலன்னா ஒரு நாள் போல் 9 மணி ஆகிடும். ஏன்னா எப்படியும் 1/2 hour இப்படியும் அப்படியும் ஆகிடும். எங்களுக்கு முதல்ல உக்காஞ்சிக்கிட்டு வரோம். சீட்டு கிடச்சிதுன்னா உக்காஞ்சிட்டு வரோம். ஒரு 1.5 மணி நேரம் உக்காஞ்சிட்டே வர்றதுனால என்ன ஆகுது, அப்படியே இடுப்பு வலி வருது. இந்த முதுகு தண்டு வலியே எனக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு தான் இருக்கிறோம். இப்போது அவங்க என்னன்றாங்க, நீங்கள் ரொம்ப நேரம் உட்காரக்கூடாதுன்னா, நாங்கள் நின்னா மூட்டு வலிக்குது.
உக்காஞ்சா இடுப்பு வலிக்குது, நாங்கள் என்ன செய்யறது? அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சாதான் நாங்கள் சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டி ஆட முடியும். எங்கள் வீட்டுக்காரரும் வேலைக்கு போகிறாரு, அவருக்கும் சாப்பாடு கட்டணும். இல்லை எக்ஸ்ட்ரீமாக காலையில் எழும்பி எங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டில் அதில் வெறும் சில செட்டில்மெண்ட்ஸை வந்து ஆக்சஸ் டு வாட்டர் ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அவங்க கிளம்புற நேரத்தில் தண்ணி இருக்காது. ஸோ அதையும் மேனேஜ் பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பஸ்ஸும் பிடிச்சி வேலைக்கு போகும்போது எங்களுக்கு பல பிரச்சனை. ஒன்று எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. செகண்ட் இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் கண்டிஷன்ஸில் எங்களால் அடிக்குவேட்டாக தண்ணீர் குடிக்க முடியறதில்ல. ஏன்னா போதிய அளவுக்கு எனக்கு தண்ணீர் குடிக்க முடியறதில்ல. ரெஸ்ட் ரூம் பப்ளிக் டாய்லெட் இருந்தால் தான் உண்டு. அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய விமன் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா டியூரிங் மெனோபாஸ் டைம். இதில் நிறைய மிடில் ஏஜ்டு விமன் இருக்காங்க. எங்களுக்கு இந்த பீரியட்ஸ் அண்ட் மெனோபாஸ் அந்த டைமு எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏற்கனவே வந்து இந்த அதர் டேஸ் போகும்போது எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்ததுன்னா ஈவன் டியூரிங் பீரியட்ஸ் ஆஃப் வென் தே ஆர் ஆல்சோ கோயிங் த்ரூ மெனோபாஸ் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஒன் திங் that the city has done என்னன்னா it has let down his entire workforce. ஏன்னா இதில் நிறைய மக்கள் வந்து இந்த சிட்டியை பிரிக் பை பிரிக்காக கட்டின மக்கள் தான் இவங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி they are pushed to the periphery. எங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் லீவுப்பா. அந்த ஒரு நாள் லீவுலேயே நாங்கள் வீடை எடுத்து இறக்கட்ட க்ளீன் பண்ணுறது அது மாதிரியே சரியாக போயிடும். எங்களுக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது. அதெல்லாம் எங்களுக்கு டைமே கிடையாது. பசங்க கூடலாம் இருந்து ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும்னா அது அந்த யார் அஃபெக்டடோ அவங்கக்கிட்ட தான் பேசணும். அண்ட் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க ஒரு பெனிஃபிஷரின்ற கண் பார்வையில் இருக்காமல் அவங்க ஒரு co-creators, அவங்க ஒரு ரைட்ஸ் ஹோல்டர்ஸ். வந்து we are not, it's not an act of charity. To get access to transportation is an entitlement. ஸோ அது அவங்களோட உரிமையாக நம்ம பார்த்துட்டு அவங்கள ஒரு co-creators of the desigனாக பார்த்தா தான் இதுக்கு தீர்வு வரும். இல்லைன்னா again we might increase the number of buses, we might do a lot of things, but அது வந்து அதுதான் மக்களுக்கு தேவையான்றது வந்து நம்ம we'll still not be addressing the issue.